வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கிலத்தில் 14/5/2026. காலையில் 11:21 வரைக்கும் துவாதசி திதியும் அதற்கு பிறகு திரியோதசி திதியும் காணப்படுது. இரவு 10:34 வரைக்கும் ரேவதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரமும் காணப்படுது. மாலை 5:53 வரைக்கும் பிரீத்தி நாம யோகமும் அதற்கு பிறகு ஆயுஷ்மா நாம யோகமும் காணப்படுது. காலையில் 11:21 வரைக்கும் தைத்துளை கரணமும், இரவு 10:01 வரைக்கும் கரசை கரணமும் அதற்கு பிறகு வனிசை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா மாலை 10:34 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு அமிர்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தைலமாகும். தெற்கு திசை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். தைலங்கிறது வலி நிவாரணி. நம்ம உடம்புக்கு ஏதாவது அடிப்பட்டால் எதுவும் பூசுகிற அந்த வலி நிவாரணியை கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலை 10:35 11:30 வரைக்கும், மாலையில் 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 1:40 3:13 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 5:55 7:28 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 9:01 10:34 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி மதியம் துவாதசி திதி இருக்குது. துவாதசி திதியும் திரியோதசி திதியும் இரண்டுமே ஒரு சிறப்பான நாட்கள்னு சொல்லப்படுது. அதாவது 2 நாள்லையும் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யலாம், அது சிறப்பாக நடக்கும். திரியோதசி திதி அப்படிங்கிறது திதிகளை நம்ம கணக்கிடும் போது எப்பொழுதுமே நம்ம சூரிய உதயத்திலிருந்து தான் கணக்கிடுவோம். ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு திரியோதசி திதிங்கிறது சில நேரங்களில் ஒரு 12 மணிக்கே முடிஞ்சிடும். அப்போ அந்த திதியை நம்ம சரியாக செயல்படுத்த முடியாது. அப்போ இன்றைக்கே நீங்கள் பிரதோஷ நாளாக மாறிவிடும். அப்போ பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், பிரசக தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மனதாலையும் உடலாலையும் பிற பொருட்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய நாள் தான் இந்த பிரதோஷம். இந்த இதுக்கு வழிபாடுகள்லாம் சிறப்பாக இருக்குது. இப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பிரீத்தி நாம யோகம், ஆயுஷ்மா நாம யோகம் மிக 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 சிறப்பான நாட்களாக இருக்குது. அதில் தைத்துளை கரணம் காலையில் ஆடம்பரம், அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள் எல்லா உற்பத்தி, வியாபாரங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், நட்சத்திர வேடுதிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரசை கரணம். கரசைங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட விஷயம். விவசாயம், மீன்பிடி, மீன் வளர்ப்பு, தேநீர் கடைகள், குளிர்பான தேநீர் கடை அல்லது உற்பத்தி நிலையம், குளிர்பான கடை அல்லது உற்பத்தி நிறுவனங்கள், ரசாயனம் உற்பத்தி அல்லது விற்பனை செய்யும் நிறுவனங்கள், இப்படி பல விஷயங்கள், அந்த நீரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மதிய நேரத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ஒவ்வொரு நாளுமே ஒரே விஷயத்தை திருப்பி 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 உங்களுக்கு பதிய வைக்கிறேன். எப்படி பலன் பார்ப்பது? ஏன்னா இன்றைக்கு தொலைக்காட்சி வாயிலாக நான் ஒவ்வொரு நாளுமே உங்கள் கூட வாரேன். அதே மாதிரி வலைத்தளங்களில், சமூக வலைத்தளங்களையும் இது நான் சொல்கிற இந்த ராசி பலன் ஒவ்வொரு நாளும் செல்லுகிறேன் போது. அதுலேயும் புதிய புதிய அன்பர்கள் பார்ப்பார்கள். தொலைக்காட்சி வாயிலும் அவங்களுக்கும் தெரியணும் எப்படி பலன் பார்க்கணும். அப்போ தான், அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அதே மாதிரி பழைய ஆக்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் இருப்பீங்க. அவங்களுக்கும் இது கொஞ்சம் பதிவு வரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய குடும்பத்துக்கே பார்ப்பாங்க, சொல்லுவாங்க இது லக்கண பலனை பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் அதை புரிஞ்சு கொள்வீங்க, சொல்லி கொடுப்பீங்க. அதுக்காண்டி தான் திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்க்க வேண்டியது லக்கண பலனை பார்க்கணும்.
லக்னம் என்பது சூரியனை மையமாக வைத்து உருவாகுவது. அப்போ ஒரு நாளில் கிட்டத்தட்ட 12 லக்னம் வரும். அதாவது இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்திரை மாதம் அப்படிங்கிறனால இன்றைக்கு அவர் கார்த்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் இருப்பார். அப்படிங்கிறது மேச ராசிக்குள்ளே வரும். அந்த மேச ராசி அப்படிங்கிறது மேச ராசி. அப்போ காலையில் ஆரம்பிக்கும் போது மேச ராசியில் இருப்பார். நாளைக்கு என்ன பண்ணிடுவார், வைகாசி மாதம் 1ஆம் தேதிங்கிற நேரத்தில் ரிஷப ராசிக்குள்ளே போயிடுவார். அப்போ காலையில் ஆரம்பிக்கும் போது ஒன்று இருக்கும். அப்போ சூரியன் அப்படியே நிற்கிது, இந்த பூமி என்ன பண்ணுது, சுற்றுது. பூமி சுற்றும் போது பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே இந்த இடத்துல ஒளி படுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. சூரிய ஒளி இந்த இடத்துல படுது. இதுதான் மேச ராசி. இங்கே தான் ராசி மண்டலங்கள் கற்பனையாக உருவாக்கப்பட்டிருக்கு. நட்சத்திர மண்டலங்கள் இருக்குது, ஆனால் இந்த ராசி மண்டலங்கள் சூரிய ஒளியினுடைய கதிர்வீச்சு இந்த ராசி மண்டலத்தின் ஊடாக நம்மளுக்கு படும், பூமிக்கு தெரியும். அப்போ அது அப்படி மூவ் ஆகணுன்னே, சுழற்சி பெற்றோன்னே அடுத்த ராசினூடாக நம்மளுக்கு தெரியும். இதுதான் லக்னம். அப்போ லக்னம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதில் லக்னம் தான் சூரியன் அடிப்படை. அப்போ சொல்லிட்டேன், அது உற்பத்திக்காரகன், ஆத்மக்காரகன். அவரே ஜோதிடத்தின் ஜோதிட அடிப்படையில் அவர் தந்தையாக இருக்கார். தந்தை தான் உயிர் கொடுப்பார். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தாய்ங்கிறவ உடலை கொடுப்பவர், கருவை உருவாக்கி அதுக்குள்ளே உடலை கொடுப்பவர். அப்போ அந்த உடல், அப்போ உயிரில்லாத உடல் பிணம். அப்போ ராசிக்கு நீங்கள் பலன் பார்த்தீங்கன்னா உடலுக்கு பிணத்துக்கு பார்க்கணும். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது லக்னம். லக்னத்தை எப்படி தெரிஞ்சுக்கொள்வது? 12 ராசி கட்டத்தை எடுத்துக்க. ராசி கட்டம் அதில் எழுதியிருப்பாங்க. ராசி கட்டம், நவாம்ச கட்டம், பாவ கட்டம், தசாம்சம், சத்தாம்சம், அஷ்டாம்சம், தசாம்சம், இப்படியெல்லாம் இருக்கு. நீங்கள் ராசி கட்டத்தில் லானா எங்கே போட்டிருக்காங்க, 1 எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இல்லைன்னா ஒரு குறுக்கு கோடு போட்டிருப்பாங்க, அதுதான் லக்னம். அந்த லக்னத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியலையா ஒரு ஜோதிஷரை போய் தேடுங்க. அப்போ லக்னம். அடுத்தது உங்களுடைய தசை புத்தி என்ன நடக்குது. தசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகம். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காங்களா. அடுத்தது ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தி நடக்கும், அல்லது கர்ம புத்தின்னு சொல்லுவோம். இந்த புத்தி நடக்குதா இல்லையா, இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பலனை பாருங்கள். அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு ஒரு வழிகாட்டல. இல்லைன்னா நம்ம காலையிலேயே உங்களுக்கு ஒரு பொய்யை உரைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய தந்தை, உங்களுடைய குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தை விஷயங்களில், அதுவும் இல்லை நீங்கள் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க, அதனுடைய இல்லை செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அது மூலியமாக அதை ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை செய்துக்கிட்டு இருக்கீங்க, அதை இல்லாட்டி விரிவாக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த 3 விஷயம் வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக ஒரு ஆண் குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை விரிவாக்கணும்னா வாய்ப்பு இருக்குது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை நடக்கணும்னா வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கருணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக. அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு அவசரப்பட்டு முடிவும் எடுத்துடக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இருக்கலாம், அபிலாசைகள் இருக்கலாம், அவசரப்பட்டு எந்த முடிவும் இன்றைக்கு எடுக்கக்கூடாது. பொறுமை முக்கியம். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஆண் குழந்தைகள் விஷயத்தில், தந்தையினுடைய விஷயத்தில், உங்கள் விஷயத்தில், தொழில் சார்ந்த விஷயத்தில், வியாபார சார்ந்த விஷயத்தில், எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, நீங்களாச்சு, உங்கள் குழந்தையாச்சு,
உங்கள் தந்தையாச்சு எல்லா விஷயத்துலையும் திடீர்னு ஏதாவது உடல் உபாதைகளை செய்யப்பட்டால் உடனடியாக வைத்தியசாலை நாடுற அளவுக்கு ரெடியாக இருக்கும், தயாராக இருக்கணும். கையில் இருக்க பணங்களையோ சொத்துக்களையோ இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி விபத்துக்குள் உள்ளாதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தில் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசினியர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது வரன் தேர்றதா இருக்கலாம், திருமண நிச்சயம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. கருத்து வேறுபாடு வரும், சண்டை வரும், கடந்து போய்கிட்டே இருங்க. கணவன் மனைவி இடையில் தேவையில்லாத முடிவுகள் எடுத்து அவசரப்பட்ட தீர்மானங்கள் எடுத்து வேலைகள் செய்ய வேண்டாம். உங்கள் மனைவியோ கணவனோ உயர்கல்விகள் படிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா கூட இன்றைக்கு அதுக்கான முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நன்மை தான். அப்புறம் நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள் இவங்க விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்து மகாலட்சுமி குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடன் கொடுக்கல் வாங்கல இந்த சிக்கல்கள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஒரு பண வரவு வந்து அதன் மூலியமாக பல நன்மைகள் உருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் தொழிலில் முன்னேற்றங்கள், ப்ரொமோஷன்ஸ், பதவி உயர்வுகள், இல்லை புதிய ஒரு தொழில் வாய்ப்பு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கண்டத்திலிருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தலைக்கு வந்த தலைப்பான போன மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தால் கூட அது கூட உங்களுக்கு சிறப்பான நன்மையாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோய்களிலிருந்து வெளிவரத்துக்கு வாய்ப்பு, சரியான சிகிச்சை, எதிரி தொழில் சிகிச்சையெல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், களியாட்டம், கொண்டாட்டங்கள், காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காதல் விவகாரத்தினால வீட்டுகளில் சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் நடக்கிறதுக்கு, வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, பழுது பார்க்கறது, புனரமைக்கிறது, அடகு வச்சது, திருப்புறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமைகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. மனசில் ஒரு நிம்மதி, அமைதி, பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கல்வியில் முன்னேற்றங்கள் காணக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயங்கள் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் நன்மைகளை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி குழந்தைகள் விஷயத்துக்கு அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகுங்க. அந்த எந்த ஒரு விஷயமும் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. உங்கள் முயற்சிக்கான தடை. அடுத்து பயணங்கள் போகும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அந்த பயணத்தை மேற்கொள்ளுங்க. இல்லைனா அதுவும் வீண் அரைச்சலாக மட்டுமே அமைய போகுது. தம்பி தங்கையில் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்கள் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் உருவாக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், அதில் முக்கியமாக தாய், வாழ்க்கை துணை, இவங்களுடைய கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வாய்ப்பு ஏற்பட்டாலும் கடந்து போங்க. சிக்கலுக்கு மூல காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. பேசி பெருசாக்கி சிக்கல்களை உருவாக்காதீங்க.
வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருங்க. அவசரப்பட்டு கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் நான் வீடு வாங்க போகிறேன், வாகனம் வாங்க போகிறேன், அல்லது அதை புனரமைக்க போகிறேன், அடகு வைக்க போகிறேன், திரும்ப போகிறேன், எதுவும் செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்றால் உங்களுக்கு இனிமேலாக போகும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புது உத்வேகம் பிறக்கும். அது மூலியமாக புது முயற்சிகளை செய்வீங்க, அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பயணங்களில் வெற்றி கிடைக்கும். தம்பி தங்கையோட ஆதரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வாழ்க்கையில் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கு ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கடல் கடப்பு விஷயங்கள், கடல் கடந்து செய்யக்கூடிய விஷயங்கள், அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வீட்டில் இருக்க ஒரு நபராக இருக்கலாம், இல்லைனா வெளிநாடு போகிறது கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் கட்ட போகிறீங்க. இன்றைக்கி எதுவும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். தேவையில்லாத விரயங்களும் செலவுகளும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. பெண்களுக்கு உடல் உபாதைகள்லாம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. தூக்கம் கிடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிற நாள் பொறுமையை அமைதியும் காப்பது நன்மை தரும். இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம் அமைத்துக் கொள்றதுக்கு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்கும் ஆழ் மனசில் நிறைய அபிலாசைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் சில நேரத்தில் தடைப்படும். அதுக்கான நேர காலம் வரும்போது அது நடக்கும். சில நேரம் எதிர்பார்க்க விட முரணான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த ஆசைகளும் அபிலாசைகளையும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. பண விவரங்களையும் பணம் எதிர்பார்த்த பணம் வரவுகள் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது திருமணத்தை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசாமல் இருக்க நன்மை தரும். அண்ணா அக்கா விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்ற நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.